விடாமுயற்சியிலையும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் இவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணிலே நிக்குதுங்க. அந்த லவ் அவ்வளோ கியூட்டா இருந்தது. அண்ட் அவங்களுடைய பையனுக்காக இன்னும் கியூட்டான லவ்ங்க. படம் ஒரு வாவ் மூமெண்ட்ஸ், எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாவ் மூமெண்ட்ஸ். ஒன்று லவ் இருக்கும், இல்லைன்னா ஃபைட் இருக்கும், இல்லை மாசான சீன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்னான மேல ஒன்று இருந்துனே இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தி டைலாக் அவர் சொல்லுவாரு, நான் என்னைக்கும் எந்த கூட்டத்தையும் கூட்டுனது இல்லைன்னு. அந்த டைலாக் அவருக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தது இல்லையாங்க. அண்ட் அடுத்த வாவ் சீன் நான் பார்த்தது, இளமை இதோ இதோ பாட்டு பேக்ரவுண்ட்ல பிளே ஆயிட்டே இருக்கப்போ அந்த ஃபைட் சீன் பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நியூவா இருந்தது எனக்கு. இன் 2025 இந்த மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல எதையும் நான் பார்க்கல. இது ரொம்ப கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. விடாமுயற்சி படம் கூட நான் ரிவ்யூ பண்ற ஐடியாலே இருந்தது இல்லைங்க. இந்த படமும் நான் மூவி ரிவ்யூ பண்ற ஐடியாலே இல்லை. ஜஸ்ட் போய் பார்த்தேன் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணியே பண்ணணும். ஒருத்தர் வளர்ந்து வந்துன்னே இருக்காங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச மேல ஃபர்ஸ்ட் விஷயம் போகிறது அவங்களுடைய ஃபேமிலி மேல தாங்க. அந்த விதத்துல இந்த படத்துல அஜித் அண்ணாவுடைய பையனுக்கு ஒரு ட்ரக் அபியூஸ் கேஸ்ல மாட்டி விட்டுடுவாங்க. பாருங்க, அப்பா கேங்ஸ்டரா இருந்தா அது பிள்ளைய தாக்குது. அவங்க பையன் ஜெயில இருக்கிறப்போ அஜித் அண்ணா போயிட்டு மீட் பண்ணப்போ அவர் ப்ராமிஸ் பண்ணுவார், இது ஏகேவுடைய ப்ராமிஸ் கிடையாது, உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு இது உன்னுடைய அப்பாவுடைய ப்ராமிஸ்ன்னுட்டு. அந்த சீன் எல்லாம் ரொம்ப டச்சியாக இருந்தது. ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், ஓகேவா? நாட்டில் நம்மளுடைய இந்தியா என்ற ஒரு நாடு நல்லா உள்ள நாம இவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரீடமாக இருக்கணும்னா, வாழணும்னா, பார்டரில் சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி அங்கே அவங்க நிற்கணும், எந்த ஒரு எதிர்ப்பையும் தடுக்கணும். இதுதான் அவங்களுடைய அங்க வேலை. ஆனா நாட்டுக்குள்ளேயே பல ஆர்மிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஆர்மி தான் ஏகே ஆர்மி. வெளியே நடக்கிறதெல்லாம் ஹாட் வார்ன்னு சொன்னா, இங்க உள்ள நடக்கிறதெல்லாம் கோல்ட் வார்ஸ். அதுக்கு தான் இந்த படங்கள் எல்லாம் பார்க்கணும். நம்ம சுத்தி இருக்க உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை சொல்ற விதத்துல சொல்லணும், அதை நீங்க கத்துக்கணும். அதுதான் இருக்குது. அண்ட் ஃபைட்டு, இந்த டைமிங், அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ராங்க்னுட்டு ஒரு பேர் சொல்லிட்டு வில்லன் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைவாரு. உன் பேர் ஃப்ராங்கான்னு கேட்பாங்க. அவரு ஐ எம் நாட் ஃப்ராங்க், இட்ஸ் ஜஸ்ட் அ பிராங்க்னுட்டு ஒரு மாதிரி ரைமிங்கா டெலிவர் பண்ணுவார் அந்த டைலாக். அது ரொம்ப மாசா இருந்துச்சு அந்த சீன் எல்லாம். அதுக்கு அடுத்த சீன் வில்லன் அஜித் அண்ணாவை போட்டோ பிடிச்சிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க. போட்டுதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே குரூப் லெஃப்ட் எல்லாமே காணாம போயிடுவாங்க. அவ்வளவு பயம் அஜித் அண்ணாவை பார்த்தா.